எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கடலுக்கு போயிருந்தேன், சேதுபாவ சத்திரம் கடலுக்கு. அங்கே வந்து முரல் வலை விட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க. முரல் மீன் எவ்வளோ மாட்டுதுன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அவங்க அந்த மீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க மீன் பழைய கதை, மீன் பிடிச்ச கதை எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நீங்கள் கேளுங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். இது என்ன முரலுக்கு போகிறீங்களா? இது பாருங்கள் எவ்வளோ முரல் மீன் மாட்டி வரிசையாக வருதுன்னு. இந்த சின்ன முரலுக்கெல்லாம் பேர் வந்து புள்ள முரல்னு சொன்னாங்க, பெருசெல்லாம் வந்து கோழியா முரல்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முரலையும் எடுத்து காமிச்சிருப்பேன் அவங்க வலையிலேருந்து எடுக்கும்போது. அது ஒன்றுக்கும் நேம் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். நமக்கு ஆற்றுல உள்ள மீன் எல்லாமே தெரியும், இந்த கடலில் உள்ள மீன் நேம் அந்தளவுக்கு தெரியாது நமக்கு. இந்த வலைக்கு முரலை மட்டும் தான் மாட்டோம். இந்த தாத்தா அந்த அண்ணன் 2 பேருமே சூப்பராக பேசுனாங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லா விரிவாக சொன்னாங்க, எப்படி மீன் பிடிப்பாங்க, என்னென்ன வலை வச்சு பிடிப்பாங்க எல்லாமே சொன்னாங்க. ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க மறக்காமல். ஒன்றுக்கு தனித்தனியா. இப்போ அந்த முறையில் பெரிய முறையில் கலிங்க முறையில் வரும்ல பச்சை, அதுக்கெல்லாம் தனி வலை. அது இந்த மாதிரி கரையிலெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பள்ளத்தில் தான் இருக்கும். நான் இவங்கள பார்த்துட்டு ஆழம் இல்லாமல் தானே நிற்கிறாங்க அப்படின்ட்டு பேண்ட்டோடய இறங்கிட்டாங்க. இறங்கி வந்தால் தான் தெரியுது இடுப்பளவு தண்ணி ஆயிடுச்சு. பர்ஸெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஃபோனு வீடியோ எடுத்து தான் வந்தேன், அதனால் ஃபோன்லாம் நனையல, பர்ஸ்லாம் நனைஞ்சிருச்சு. அப்புறமா இவங்கள்ட்ட வரும்போது ஆழம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்த இடம் வந்து ஆற்றுவாய், அதனால தான் வந்து ஆழமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. பைக்கில் வந்தேன். அங்கே பைக். சரி, நீங்கள் முட்டி ஆழத்தில் நிற்கிறீங்களா? இங்கே பார்க்கவும் அப்படி தான் தெரிஞ்சுது, ஆழம் இல்லாமல் தான் தெரிஞ்சுது. ஆற்றுவாய்னால ஆற்றுவாயில் அப்படியே குறுக்க போகலாமா? எங்க? ஆமாம், அவ்வளோலாம் இருக்காது. சரி, அதான் வண்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதுதான் ஃபுல்லாக இதுவரையும் நனைஞ்சிட்டேனே. செல்லு தான் கையில் வச்சுருக்கேனே. கழுத்தளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நீந்தி போய்டும். எப்படியா இருந்தாலும் செல்லு தான் பாதுகாப்பாக கொண்டு போகணும். நான் அந்த வீடியோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி போடலான்னு தாங்க பார்த்தேன். அவன் பேசுனதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதனால் அப்படியே போட்டிருக்கேன். ஃபுல்லுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொண்டு வந்து மீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ முரல் இருக்குன்னு பாருங்கள். இந்த முரல் மீன் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. முள் சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும், டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். பல ஃபுல்லாக போடும், நிறையா இல்லை இப்போ. இந்த வலைக்கா? ஆமாம். கீச்சா மிச்சானா 3 மாலை சேர்த்து போடுவீங்களா? இந்த கண்ணு இருக்கும். எந்த மீனும் தப்பாது. அது கரைக்கு இழுக்கலாமா? கரையில் கட்டி தான் வைக்கணும். விடிய காலைல எடுத்துட்டு வருவீங்க. நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க?
ஒவ்வொரு முரலும் எப்படி மாட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்க ஒன்றுமே பண்ணல, வலையை விட்டாங்க, அப்படியே சுற்றி திரும்ப பற்றிட்டாங்க. இதான் ஊசி முரலா? புல்ல முரல் இது. இதுதான் ஊசி முரல். கலிங்கா முரல்னா இதுதான் பெருசானா அது கலிங்கா முரலா? இதுல இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. இது என்ன முரல்? கோழியா? இதுல 3-4 வகை இருக்கு. இதுவா? இந்த பச்சை தானே? பார்த்துருக்கேன். நெடுமுறை. புல்ல முறைலாம் எது? இதுவா? இதுதான் ஆனால் டேஸ்டாக இருக்கும். ஒரு பாடு மழை வைங்கிற அப்படி காவல அந்த காவல தான் வைக்கணும். அந்த காவல வைங்க, அந்த காவல இருக்கும்போது இறாலெல்லாம் நிறையா நடந்து வரும்போது அவ்வளோ இறாலுக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா? அது பொடி இறால்ண்ணா. கூனி தட்டிட்டு டக்கு டக்குன்னு அந்த காவல கொண்டா இப்போ இதில் வச்சு பொடி பாயுது. நான் போய் அந்த போட்டை சார் இந்த போட்டில் இருக்குன்னு இந்த போட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தா போய் எடுத்து கொண்டு வருவாங்க. இல்லை திட்டால் எடுத்துரு எடுத்துறேன், நீ எடுத்துட்டு. நாங்கள் வச்சுருக்கலாம் மோட்டா வலையாக இருக்கும், இது மாதிரி நைஸ் இருக்காது. நாங்கள் எப்படின்னா இப்படி விட்டு சுற்றி கொண்டு வந்துட்டு உள்ளே வீசலை வீசுவோம். வீசலை வீசுவோம். இழுவலையை விட்டு இப்படி சுற்றி வச்சிருவோம் ரவுண்டாக, உள்ளுக்குள்ளே வீசுவோம். பெரிய மீன்லாம் அதில் படாது வலையில், அதனால வீசலையில் வீசணும்னா அதில் போட்டுரும். விசிறுவலை சொல்கிறோம்ல, விசிறுவலை போடுவோம். இப்போ குறைஞ்சிச்சு, வச்சு நிப்பாட்டாங்க. மழை பெஞ்சது இல்லை தொடர்ந்து, அதனால் 1000 கண்ணாடி தான் விட்றாங்க, கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஜலதண்ணி வந்தாங்கன்னா நம்மளுக்கு எதுவும் போயிடும். இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சலங்காவில் வச்சுருக்கோம். வந்து சலங்காலன்னா அது எப்படி? சலங்காலன்னா குண்டு இருக்கும், குண்டு இல்லையா? ஓத்துக்கண்ணு மாலை 2 பக்கமும் அப்படி. அந்த கீச்சா முச்சா வலை சொன்னாலே அது மாதிரி. ஒரு பாத்துக்கு ஒரு பயம் இருக்கும். கிட்ட இருக்கும், அவ்வளோதுக்கு இருக்கும். மீன் போனாலும் சரி எல்லாமே மாட்டிக்கும். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போனா அனுப்புறது மாதிரி மாட்டிக்கிடுவாங்க. அதான் வச்சிருந்தேன், முடியல எனக்கு, அதனால கடலுக்கு போறதை விட்டுட்டேன். 2-3 வருஷமாச்சு நான் கடலுக்கு போறேன். எப்படி கரையிலே விடுவீங்களா, போட்டில் போய் விடுவீங்களா? போட்டில் போய் அவனை தூரத்தில் போய் அதில் விடுவீங்க. நாங்கள் 2 பேரும் தான் போவோம். 2 பேருமே யாரும் கூலி வராட்டினாலும் நான் வண்டியும் போயிடுவேன். ஒண்டியுமே போயிடுவீங்க? வண்டியாக போவேன், போட்டெல்லாம் ஓட்டிட்டு போயிடுவீங்க. பரவாயில்லையா? ஆடு தனியாக வளையத்தி முடிச்சு எந்திரிச்சு வந்தோம், கரையை கொண்டு வந்துடுவீங்க. பரவாயில்ல. நாளைக்கு 3000-4000 பிடிப்போம். என்னென்ன மீன்லாம் பிடிப்பீங்க அதிகபட்சம்? எல்லா மீனும் போடுவேன். நான் இது போடுவேன் உங்களுக்கு, கொடுவாலாம் போடுமா? எல்லாமே 50 ரூபா சாடை போடுவேன். சம்மாண்டு ஒரு நண்டு 1 கிலோ மட்டும் 1300 ரூபா. 1300 ரூபா. இப்போல்லாம் 2500 ரூபா போல. 2800 300 நல்ல நண்டா இருந்தா நண்டு வலை போடலாம் அழகா. ஒரே நண்டு 7000 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஏ அப்பா, இருந்துச்சு காலு. அவ்வளோ பெருசெல்லாம் வருமா? 3 கிலோ 4 கிலோலாம் இருக்கு. ஏ அப்பா, ஒரு நண்டு மட்டும் 7200 ரூபா. 2 கிலோ போட்டு கொண்டு வந்து ஏமாத்தினேன். இவ்வளோ நட்டுருச்சுல, வத்தக்குள்ளே கட்ட முடியல. ஒரே நீச்சி வச்சு கட்டி போட்டேன். கட்டிட்டீங்க நீங்கள் ஒரு ஆள்? கட்டுவேன், ஒரு கட்ட தெரியாது. ஆனால் பிடிச்சதுன்னா அவ்வளோதான். பிடிச்சி
பிடிச்சோன்னா கையெல்லாம் பட்டி உங்களுக்கு நறுக்கி கட்டாக்கிடும் எடுத்துரும். கையை. ஐயோ. அதோட அப்புறம் நம்மளுக்கு கையே இருக்காது. ஆ எந்த விரல்ல பிடிக்குதோ அந்த விரல் காலி. காலியா? இப்படி பிடிச்சாலும் வெட்டி விட்டுரும். ஆ அது வெட்டிடும். தெரியாத பிடிக்க முடியாதுங்க. ஆ அது அனுபவப்பட்டவங்க வந்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய நண்டா இருந்தாலும் கட்டிக்கலாம். ஆளாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆ இருக்கு பட்சல கடல்ல ஆ அந்த நண்டு பிடிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து பாய் தேஞ்சு ஒன்றும் போயிருந்து அதை பண்ணக்கூடாது. கத்தியெல்லாம் ஆ. பண்ணக்கூடாது. இந்த ஆத்துல நீ இப்ப தெரியல ஆ. பிடிச்சிச்சுன்னா விரல தூண்டா போய் ஐயோ அது கொஞ்சம் சின்ன நண்டு தானே பிடிச்சி விடவே இல்லை கடைசி வரையும். அப்படியே பதிஞ்சு ரத்தம் வந்துருச்சு அதெல்லாம் கையில். ஒரு நேக்கந்த எப்படி தெரியுமா? அந்த இதுல கல்ல ஒரு கத்தி எடுத்துட்டு அது வாய் இருக்கா ஆ இந்த வாயில லேசா வாய்க்குள்ள விட்டு அதெல்லாம் கொஞ்சம் காலை விட்டுரும். ஆ ஊதணும் அந்த காலில் ஊதணும்னா அப்படியே ஊதணும். ஊதனா விட்டுரும். ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதெல்லாம். நம்ம கையை ஆட்டக்கூடாது. ஆ ஆட்டாம அது வாய் ஒன்று இருக்கு ஆ, ஆ. வாயில லேசா குச்சி விட்டு ஆட்டினா இங்கே கையை எடுத்துரும். பரவாயில்லையே. கத்தியை வச்சு நம்பின ஒரு நாள் எனக்கு ஆ. இந்த விரல்ல கட்டி இந்த ஆடு ஆ கத்தியை வச்சு நம்பி ஆ அதுதான் அப்படி தான் எடுத்தேன் நானும். கத்தி வச்சு தான். இந்த நண்டு கூட அப்படி ரொம்ப ம். நெசம்புங்காது ஆ நெசம்புங்காது ஆ நீர் குறையிட்டு சாமிக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை போக்குவரத்து. ஆ அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும். என்ன பாடு வரும் இந்த கரையெல்லாம் விட்டோம்னா மீன் இதில் போய் இப்படி வளைச்சி விட்டா ஆ வளைச்சி ஏழுக்கு நாங்கள் வத்தேன் ஆ அப்படியே வத்தையே கீழே தாழ்ந்து வந்துச்சு. ஆ ஒரு கண்டை 1.5 கிலோ 2 கிலோ 1.5 கிலோ கண்டை ஒரு விடிய விடிய கட்டிருக்கோம். ஆ 11 மணிக்கு ஏற்றிட்டு வந்து ஏ அப்பா எனக்கு 11,000 ஓடி இருக்கு. ஏ அப்பா. கட்டுப்பட்ட கொண்டு போனோம் ஆ இந்த இதுக்குள்ள அந்த தாவுக்குள்ள. இப்போ எங்க 1/2 கிலோ சைஸ்லேயே கெண்டை விழுவ மாட்டேங்குதே மடவா கெண்டை. ஆ ஆ அதான் சுலாமிக்கு பிற்பாடு சுலாமிக்கு பிற்பாடு ஒன்றுமே இல்லை தம்பி. ஆ ஏன்னா கடலில் ஒன்றும் தெரியல. அப்படிலாம் முத மாதிரி வலை எல்லாத்துக்கும் வலை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வளர்ந்துச்சு. அப்போ வந்து வலை கவர்லாம் கம்மி. ஆ அப்போ வந்து ஒத்த ஜாத்து வலை தானே இந்த மாதிரி. ஆ இப்போ வந்து எல்லாம் அந்த கீச்சாமச்சா வலை வந்து கிச்சா மச்சாலையை போட்டாங்க. வீட்டுக்கு வேம இறங்கணும் அந்த தாவுக்குள்ள அந்த போட்டி அடிக்கல. கோட்டடிக்கல வச்சு என்ன வச்சுக்க பொடி பாருங்க கிடக்கு. ஒரு பாடு வச்சு என்ன போகும். அது என்ன ஒரு பாடுக்கு பிடிச்சதா அது? அதான் 2 பாடு பிடிக்குது. 2 பாடு பிடிச்சதா? அப்போ இந்த பாடு தான் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. 2 பாடு பிடிச்சா இதை விட கம்மியாக தானே இருக்கு. இது ஒரு மீன். ஆ ஆ இது மரம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். முறை மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நெத்திலி மாதிரியே இருக்கு. முரல்ல சேர்ந்தது தான் அது. முரளை சேர்ந்தது. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் ஜோடியாக தான் எப்போதுமே மீன் பிடிக்க போவாங்களாம். இப்போ தான் அவங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கதையை ஃபுல்லாக கேளுங்க, சூப்பராக சொல்லுவாங்க. இந்த மரம். இதில் இப்போ இந்த இருக்க முறையிலே எது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக? அந்த சின்ன மரம் தான். சின்ன முரல் தான். எல்லாத்தையும் வறுவல்லேருந்து எல்லாத்தையும் எல்லாத்துக்கும். நல்லா சேரங்கிறோம்ல ஆ அதில் சில்லாண்டு தான் கூட ஆ அதை எடுத்துட்டு வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆ அது மீனில் டேஸ்ட்டு. ஆ தேரனா இதுவா? ஆ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஜாம்பு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ சேதில் எடுத்து விட்டா போதும். ஆ தலையை வெட்டி ஓட்டு போவாங்க. பயிர் மாதிரி வரும். ஆ இவ்வளோதாங்க ஃபைனலாக பிடிச்ச மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.